அடுத்து ஆறாம் முத்திரை. முத்திரைகள்லேயே ரொம்ப ஹைலைட் ஆனது ஆறாம் முத்திரை தான். ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை. ஏன்னா இந்த முத்திரையோட அந்த வலு சர்ப்பம் வானத்திலிருந்து தள்ளப்படுது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு முத்திரை. அழகான வரலாற்று நிறைவேறுதல். நீங்கள் வரலாறுலையும் பார்க்கலாம். வசனங்கள், அவ்வளோ வசனங்கள் ஆவியானவர் இந்த ஒரு முத்திரைக்கு மட்டும் கொடுத்துருக்கிறாரு. ஆறாம் முத்திரை. இதில் என்ன நடக்குது? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். முத்திரை என்றால் இந்த பேகன் ரோம பேரரசு மீது, அதாவது வலு சர்ப்பத்தின் மீது இயேசு கொடுக்கும் நீதியான தீர்ப்பு. இந்த ஒரு முத்திரையோட வலு சர்ப்பம் வானத்திலிருந்து தள்ளப்படுது. இதுக்கான மூல வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் வசனங்கள் 12 ஆரம்பிச்சு 17 வரைக்கும் இந்த வசனங்களை படிக்கலாம். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது. யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். ஆறாம் முத்திரை ஏசப்பா உடைக்கிறாரு. அப்போ என்ன நடக்குது? ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது. ஒரு கிரேட் எர்த்குவேக். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 3 பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது. அதில் முதலாம் பூமி அதிர்ச்சி இந்த பூமி அதிர்ச்சி தான். அப்போ சூரியனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கருப்பு கம்பளி போர்த்திக்குச்சு. அது கருப்பாயிடுச்சு, கருப்பு கம்பளி போர்த்திக்குச்சு. சந்திரனுக்கு என்னாச்சு? ரத்தம் மயமாயிடுச்சு. பிளட் மூன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையான்றதை பார்க்கலாம். அடுத்து அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படுவது போல அதன் காய்கள் எல்லாம் விழுந்து போகும். நட்சத்திரங்கள்லாம் பூமியில் விழுகும். நட்சத்திரம் பூமியில் விழுந்தால் என்ன ஆகும்? பூமியே சின்னாபின்னமாயிடும். நட்சத்திரங்களோட சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியனே ஒரு நட்சத்திரம். சூரியனுக்குள்ளார எத்தனை பூமியை வைக்கலாம்? 1 கோடி பூமிக்கு மேலே வைக்கலாம். சூரியனுக்குள்ளார 1 கோடி பூமிக்கு, 1 கோடின்றது ஒரு சின்ன நம்பர். மில்லியன்ஸ் ஆஃப் எர்த்தை ஒரு சூரியனுக்குள்ளார வைக்கலாம். சூரியனே ஒரு சின்னோட நட்சத்திரம். நட்சத்திரங்களோட சைஸை பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரி கோடிக்கணக்கான மடங்கு பெரிய நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. நிறைய கோடிக்கணக்கான பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது. நீங்கள் அஸ்ட்ரானமியில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய நட்சத்திரங்களை பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு நட்சத்திரம் பூமியின் மீது விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்? பூமி காணாமல் போயிடும், எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. ஸோ இதை லிட்டரலாக எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியாது. இது ஒரு சிம்பாலிக் லாங்குவேஜ். அடுத்து என்ன நடக்குது? வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிட்டு. வானத்தை சுருட்டிட்டாங்க. இது நடந்துச்சான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. முதல்ல பூமி அதிர்ச்சி அப்படின்றதுக்கான உண்மையான அர்த்தம் என்னது? பூமி அதிர்ச்சிக்கு அர்த்தம் ராஜ்யங்கள் கவிழ்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல் புரட்சி, பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன், அதர்வைஸ் ஓவர் த்ரோ ஆஃப் கிங்டம்ஸ். இதுதான் பூமி அதிர்ச்சி வசனத்தை பொறுத்த வரைக்கும். இதுக்கான ஆதாரம் நமக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாகாயில் 2வது அதிகாரம் 21-22 வசனத்தில் இருக்குது. நீ யூதாவின் தலைவனாகிய செருபாபேலோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடே அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்களும் அவரவர் தங்கள் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ வில் ஷேக் த ஹெவன் அண்ட் எர்த். அசைய பண்ணினா இதுதான் பூமி அதிர்ச்சி, எர்த் குவேக் அப்படின்றார். ஆனால் எர்த் குவேக் பூமி அதிர்ச்சி வரும்பொழுது என்ன நடக்குமா? ராஜ்யங்கள் சிங்காசனங்கள் கவிழ்ந்து போகும் அப்படின்னு சொல்கிறார். ராஜ்யங்களோட சிங்காசனங்களை கவிழ்ப்பேன். ஸோ அந்த ராஜ்யங்களோட சிங்காசனங்கள் கவிழ்க்கப்படுறது, ஒரு பெரிய அரசியல் புரட்சி வர்றது, இதுக்கு பேர் தான் பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது ஒரு வசனம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி அநேக வசனங்கள் இருக்குது. எசேக்கியேலில் 31வது அதிகாரத்தில் நம்ம 2வது வசனம், 3வது வசனம், 16வது வசனம் படிக்கிறேன். மனுபுத்திரனே, எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடும் அவனுடைய திரளான ஜனத்தோடும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ உன் மகத்துவத்திலே யாருக்கு ஒப்பாயிருக்கிறாய்? இதோ அசீரியன் லீபனோனிலே அலங்கார கொப்புகளோடும் நிழலிடம் தலைகளோடும் வளர்ந்தோங்கிய கேதுரு விருட்சமாயிருந்தான். அதன் கிளைகளில் தலைகளுக்குள்ளே
அதன் நுனி கொழுந்து உயர்ந்திருந்தது. நான் அவனை குழியில் இறக்குகிறவர்களோட கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகையில் அவன் விழுகிற சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணினேன். அப்பொழுது பூமியின் தாழ்விடங்களில் ஏதேனின் விருட்சங்களும் லீபனோனின் மேன்மையான சிறந்த விருட்சங்களும் தண்ணீர் குடிக்கும் சகல மரங்களும் ஆறுதல் அடைந்தன. அவன் யார சொல்றாரு? இங்க பார்வோனை பார்த்து சொல்றாரு. பார்வோன் ராஜாவை பத்தி சொல்லியிருக்கிறாரா? 2வது வசனத்துல பார்வோன், எகிப்து ராஜாவாகிய பார்வோனை பத்தி தான் பேசுறாரு. பார்வோன் எகிப்து, இது விழுகும் பொழுது என்ன நடக்குமா? சத்தத்தினால் ஜாதிகளை அதிர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஜாதிகளை அதிர பண்ணுவேன்னு சொல்லி சொல்றது இங்க எப்படி வருது? ஐ வில் மேக் த நேஷன்ஸ் ஷேக். இது எர்த்குவேக் பத்தி சொல்றாரு. பூமி அதிர்ச்சின்னு சொன்னாக்க ராஜ்யங்கள் கவிழ்க்கப்படுறது, ராஜாக்கள் கொலையாகிறது, இல்லை கம்ப்ளீட்டா ராஜ்யங்கள் தலகிலா மாறுறது. இதுதான் பூமி அதிர்ச்சி அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பூமி அதிர்ச்சி நடந்துச்சா? நம்ம பார்க்குற காலகட்டத்தில் பூமி அதிர்ச்சி அப்போ தான் நடந்துச்சு. ரோமன் எம்பையரில், அந்த பேகன் ரோமில் வலு சர்ப்பத்தோட ராஜ்யத்தில் பூமி அதிர்ச்சி என்னது? கான்ஸ்டன்டைன் ராஜா, அவன் ஒரு கிறிஸ்தவ ராஜாவா அப்போ தான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் கிறிஸ்தவ ராஜாவை அப்போ அநேக பேகன் ராஜாக்கள் இருந்தாங்க. பாகால வழிபடுற அந்த பேகன் ராஜாக்கள், அநேக ராஜாக்கள், எல்லா ராஜாக்களையும் அவன் போரில் தோற்கடிச்சு அவன் ஒருத்த மட்டும் ஐரோப்பா முழுக்க ஒரு தனி ராஜாவாக இருந்தான். ஐரோப்பா முழுவதையும் ஏசப்பா அவனை பிடிக்க வச்சாரு. முதல்ல பேகன்ஸ் மெஜாரிட்டியாக இருந்த அந்த ஐரோப்பிய நாட்டில் ஒரு கிறிஸ்தவ ராஜா வரான். கிறிஸ்தவ ராஜா என்ன பண்ணுறான்? எல்லா பேகன் டெம்பிள்ஸையும் இழுத்து மூடுறான். இதுதான் அங்கே நடந்த பெரிய பூமி அதிர்ச்சி. சூரியனுக்கு என்ன ஆயிடுச்சு? சூரியன் கருப்பு கம்பளி போல் ஆயிட்டு. சூரியன் என்றால் என்ன அர்த்தம்? சூரியனில் கருப்பு கம்பளி போட்டால் நமக்கு சூரிய வெளிச்சமே இருக்காது. சூரிய வெளிச்சம் இல்லைன்னு சொன்னாக்க யூனிவர்ஸ் முழுக்க ஸ்னோ தான் இருக்குது. மக்கள் எல்லாம் குளிர்னால வரைச்சு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவாங்க. சூரியன் என்றால் ராஜா என்று அர்த்தம். சூரியன் என்றால் ஒரு நாட்டோட ராஜாவை குறிக்கிறது தான். இதுக்கான வசனங்கள் நம்ம பார்க்கலாம். எரேமியா 15:9. 7 பிள்ளைகளை பெற்றவள் களைத்து போகிறாள், அவள் தன் பிராணனை விட்டுவிட்டாள், இன்னமும் பகலாய் இருக்கையில் அவளுடைய சூரியன் அஸ்தமித்தது. அவளுடைய சூரியன்னு சொல்லி யாரை சொல்றாரு? சூரியன் நமக்கு தெரியும். என்னுடைய சூரியன், உன்னுடைய சூரியன் அப்படின்னு ஏதாவது இருக்குதுங்களா? அவளுடைய சூரியன் யாரை சொல்றாருன்னா யூதா நாட்டு ராஜாவை தான் சொல்றாரு. அவளுடைய சூரியன் அஸ்தமித்ததுன்னா யூதா நாட்டு ராஜா கொல்லப்பட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்னும் நிறைய வசனங்கள் ஏசப்பாவே சொல்லியிருக்கிறாரு. மத்தேயுல 24:29 அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சூரியன் அந்தகாரப்படும்னு சொன்னாக்க அந்த ராஜாக்களுக்கெல்லாம் இயேசு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கிற ராஜாக்களுக்கு இயேசுவை பற்றி தெரியுங்களா? நீதியின் சூரியனாகி ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியுமா? தெரியவே தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பிரதம மந்திரி இல்லை பிரசிடென்ட்ஸு, எந்த நாட்டு பிரதம மந்திரி வேணால் எடுத்துக்கங்க, அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கு இயேசுவை பற்றி தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏசாயா 60:20 உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் சூரியன் சொல்லி இங்க யார சொல்றாரு? உன்னுடைய ராஜா, உன்னுடைய ராஜாவாகிய சூரியனாகிய கர்த்தர் இனி உன்னோட ராஜா தான் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். அப்படின்றதுனால உன் சூரியன் உன் சந்திரன் அப்படின்னு சொல்லி ராஜாவை பத்தி சூரியன்னு சொல்லி சொல்றாரு. ஏசாயா 13:10 வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். ஏசாயாவோட காலத்துல சூரியன் உதிக்கையில் இருண்டு போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எங்கேயாவது பைபிள் எழுதியிருக்கா? ஏசாயா எழுதியிருக்கிறாரு சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கேயாவது நிறைவேறுக்குன்னு நினைக்கிறீங்களா? லிட்டரலா இல்லவே இல்லை. காரணம் என்னன்னாக்கா சூரியன்னு சொல்லி இங்கே ஏசாயா குறிப்பிடுறது அந்த நாட்டு ராஜாவை தான் சொல்றாரு. இருண்டு போகும் அப்படின்னா அவனுக்கு வசனத்தோட அறிவே இருக்காது அப்படின்னு சொல்லி அர்த்தம். எசேக்கியேல் 32:2 2 7 8 மனுபுத்திரனே, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை குறித்து புலம்பி அவனுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஜாதிகளுக்குள்ளே நீ பாலசிங்கத்துக்கு ஒப்பானவன், நீ பெருந்தண்ணீர்களில் முதலையைப் போல் இருந்து உன் நதிகளில் எழும்பி உன் கால்களால் தண்ணீரை கலக்கி அவைகளில் ஆறுகளை குழப்பிவிட்டாய். உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரனும் தன் ஒளியை கொடாதிருக்கும். நான் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் உன்மேல் இருண்டு போக பண்ணி உன் தேசத்தின் மேல்
அந்தகாரத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை பற்றி ஆண்டவர் இங்கே ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. ஸோ இங்கே சொல்லிட்டு அவனை எப்படி குறிப்பிடுறாரு, உன்னை நான் அணைத்து போடுகையில், உன்னைனாக்க எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனை நான் அணைத்து போடுகையில் சூரியனை மேகத்தில் மூடுவேன். சூரியன்றது பார்வனோட பேரு தான், இங்கே சூரியன்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். சூரியனை மேகத்தால் மூடுவேன்னு சொல்லி சொல்றார். நான் வான ஜோதியான விளக்குகளை எல்லாம் இருண்டு போக பண்ணுவேன். உன் கூட இருக்கிற யாருக்குமே ஒளி இருக்காது, வசனத்தின் ஒளி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்தகாரத்தை உண்டு பண்ணுவேன்றார். ஸோ சூரியன் அப்படின்றது இவ்வளவு வசனங்களையும் நம்ம பார்த்தது, அது ஒரு நாட்டோட ராஜாவை குறிக்கிறது தான். வசனத்துல சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்க்கலாம். ஏசாயா 24வது அதிகாரம் வசனங்கள் 23, 21. அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். அக்காலத்தில் கர்த்தர் உன்னதமான சேனையை உன்னதத்திலும் பூமியின் ராஜாக்களை பூமியிலும் விசாரிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. 23வது வசனத்துல சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். என்னைக்காவது சந்திரன் கலங்கி நீங்க பார்த்துருக்கீங்களா? சூரியன் நாணமடைஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? இல்லவே இல்லை. இது இங்க சூரியன்னு சொல்லி அந்த நாட்டோட ராஜாவை பத்தி சொல்றார். அந்த ராஜா வெட்கப்பட்டு போவான், அவன் வெட்கப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றதான் சூரியன் நாணம் அடையும்னு சொல்லியிருக்கிறாரு. அது ராஜாக்களை பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லி 21வது வசனத்தை சொல்லிட்டார். பூமியின் ராஜாக்களை பூமியில் விசாரிப்பார். அவர் விசாரிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? சூரியனாகி அந்த பூமியின் ராஜாக்கள் நாணம் அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெந்தகோஸ்தே அன்னைக்கு பேதுரு சூரியனை பற்றி பேசுகிறான். இது யோவேல் தீர்க்கதரிசனத்தை அப்படியே வந்து ஒப்பிக்கிறான் இல்லைங்களா? பெந்தகோஸ்தைக்கு பிறகு சூரியன் அந்தகாரப்பட்டதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். யோவேல் தீர்க்க தரிசனம் கொடுத்தாரு. அது என்னைக்கு நிறைவேறுச்சு? இது பெந்தகோஸ்தே எனக்கு நிறைவேறுச்சு. யோவேல்ல 2வது அதிகாரத்தில் 10வது வசனத்தையும் 2வது அதிகாரத்தில் 31வது வசனத்தையும் படிக்கலாம். அவர்களுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். ஸோ சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் அப்படின்னு சொல்லி யோவேல் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் 2:31 கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமயமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமயமாகும். யோவேல் 3:15 சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கும். இவ்வளோ விஷயம் யோவேல் சொல்லியிருக்கிறாரு. இது என்னைக்கு நிறைவேறுச்சு? இது பெந்தகோஸ்தே அன்னைக்கு நிறைவேறுச்சுன்னு சொல்லி பேதுரு சொல்கிறோம். அப்போஸ்தலர் 2:16 பேதுரு என்ன சொல்கிறான்றதை பாருங்க. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது, இப்பொழுது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றான். சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2:20 பேதுரு என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகும், சந்திரன் இரத்தமாக மாறும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னான். பேதுரு காலத்தில் பெந்தகோஸ்தே அன்னைக்கோ இல்லை பெந்தகோஸ்தே நடந்து சில வருஷங்கள்லையோ என்னைக்காவது சூரியன் இருளாச்சுதா? இல்லை சந்திரன் இரத்தமயமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வரலாறுல எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லை. ஸோ என்ன சொல்கிறாரு பேதுரு அப்படின்னு சொன்னாக்க, நாட்டு ராஜாக்களுக்கு, சூரியனாகிய நாட்டு ராஜாக்கள் இயேசுவோட அறிவே இருக்காது. ஏன்னா நானே உலகத்திற்கு ஒளின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். அவங்க இருளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் இயேசுவோட ஒளியே இருக்காது. சந்திரன் எதை குறிக்குது? சந்திரன் அந்த நாட்டில் இருக்கிற மத தலைவர்களை குறிக்கிறது தான் சந்திரன். சூரியன்றது ஒளியை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது தான் சந்திரனோட வேலை. அதுபோல் ராஜா இயேசுவோட ஒளியில் இருக்கும் பொழுது அந்த ராஜாவோட பெர்மிஷனோட இந்த சந்திரன் இது மத தலைவர்களை குறிக்கிறது. இந்த மத தலைவர்கள் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணணும். ஆனால் இங்கே சந்திரன் ரத்தமயமாகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மத தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்கன்னு அர்த்தம். சந்திரன் ரத்தமயமாகுதுன்னா மத தலைவர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். சந்திரன் ரத்தமயமாக மாறிச்சா இஸ்ரவேலில் 70 AD. 70 ADயில் கிபி 70 என்ன நடந்துச்சு? அப்போ எருசலேம் ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க. இடிச்சு போட்டது மட்டுமா? அங்கே இருக்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாத்தையும் கொலை பண்ணாங்க இல்லையா? இதுதான் நடந்துச்சு. இதுதான் சந்திரன் ரத்தமயமாக மாறும் அப்படின்னு சொல்லி பேதுரு சொன்னது நடந்திருக்குது. இங்கே சூரியன் அப்படின்னு சொல்றது ஒரு நாட்டோட ராஜாவா தலைவனை குறிக்கிறது. சந்திரன்றது அந்த நாட்டோட மத தலைவர்களை குறிக்கிற ஒரு விஷயம். இன்னும் சூரியனுக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. நம்ம சூரியனை பற்றியே நம்ம நிறைய வசனங்கள் பார்த்துட்டோம். இன்னும் கூட கொஞ்சம் வசனங்கள் இருக்கு. இஸ்ரவேலின் 10 குலங்களின் அழிவின் போது சூரியன் அந்தகாரப்பட்டதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
ஆமோஸ் எந்த ஊரில் இருந்த தீர்க்கதரிசின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டில் 12 குலங்கள் இருந்துச்சு. இந்த 12 குலங்களில் ஒரு காலத்தில் சாலமோனுக்கு அப்புறம் இது 10 குலங்களாகவும் 2 குலங்களாகவும் பிரிஞ்சிருச்சு. 10 குலங்கள் நார்தன் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம், 2 குலங்கள் சதன் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். யூதேயாவை மையமாக வச்ச, அதாவது எருசலேமை மையமாக வச்ச ஒரு ராஜ்யம் தனியாக பிரிஞ்சிருச்சு. இதில் இருந்த 2 குலங்கள் யார்? ஒன்று யூதா குலம், இன்னொன்று பெஞ்சமின் குலம். யூதாவும் பெஞ்சமினும் தனியாக பிரிஞ்சுட்டாங்க. 10 குலங்கள் எப்ராஹிமோட தலைமையில் அவங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அவங்களோட தலைநகரம் வந்துட்டு சமாரியா. சமாரியாவை பேஸ் பண்ணது ஒரு ராஜ்யம், அடுத்து எருசலேமை பேஸ் பண்ணது இன்னொரு ராஜ்யம். ஆனால் இந்த மேலே இருந்த ராஜ்யம் நார்தன் கிங்டமில் தீர்க்க தரிசனம் உரைச்ச ஆள் தான் ஆமோஸ். ஆமோஸ் நார்தன் கிங்டமில் இஸ்ரவேல் தேசத்தில் அந்த 10 குலங்கள் மத்தியில் தீர்க்க தரிசனம் உரைச்சவர். என்ன சொல்கிறாருன்றதை வந்துட்டு பாருங்கள். ஆமோஸ் 8வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து அநேக வசனங்கள் அவர் கொடுத்திருக்கிறாரு. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். என்ன சொல்றாரு? என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. இது 10 குலங்களை பற்றி சொல்றாரே ஒழிய மீதி 2 குலங்களை பற்றி அவர் சொல்லலை. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? ஆமோஸ் 8:9, அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டப்பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை புலம்பலாகவும் மாற பண்ணி சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமனாக்கி அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இதில் அவர் என்ன காரியம் சொல்றாரு ஆமோஸ் மூலியமா? அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவேன்னு சொல்றார். பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்துவேன்றார். இது அந்தகாரப்பட்டுச்சா? நார்தன் கிங்டம்ல அந்தகாரப்பட்டுச்சு. இது உண்மையான சூரியனை பற்றி அவர் சொல்லலை. அங்கே இருக்கிற ராஜாக்கள் கொல்லப்படுறது. நார்தன் கிங்டமில் இருக்கிற ராஜாக்கள் கொல்லப்பட்டு அவங்க கம்ப்ளீட்டாக நிர்மூலமாகி போனாங்க. அந்த 10 குலங்கள் திரும்பி வந்ததா பைபிளில் எங்கேயாவது ரெக்கார்டு இருக்குதா? இல்லவே இல்லை. அந்த 10 குலங்கள் திரும்பி வந்ததா பைபிளில் ரெக்கார்டே கிடையாது. 10 குலங்கள் போனது தான். இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு தெரியும். உலகம் பூரா பரம்பி இருப்பாங்க, அது ஏசப்பாவுக்கு தெரியும். பட் பைபிளில் திரும்பி வந்ததா நமக்கு வசனங்கள் கிடையாது. ஆனால் யூதா மட்டும்தான் வந்துட்டு திரும்பி வந்ததா வசனம் இருக்குது. யூதா குலத்துலையும் பெஞ்சமின் குலத்துலையும் அவங்க திரும்பி வந்ததா வசனம் இருக்குது. ஸோ சூரியன் என்றால் அது ஒரு நாட்டோட ராஜாவை குறிக்குது. இரட்டு உடுத்தி கொண்டது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இரட்டு என்றால் துன்பம் அல்லது துக்கம் அப்படின்றதுக்கான அர்த்தம். சாக்லாத் மீன்ஸ் மோர்னிங் ஆர் அஃப்ளிக்ஷன். இதை பற்றி எரேமியா வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறாரு. எரேமியா 49:3 வசனம், எஸ்போனே அலறு, ஆயி பாழாக்கப்பட்டது, ரப்பாவின் குமாரத்திகளே ஓலமிடுங்கள், இரட்டை உடுத்தி கொண்டு புலம்பி வேலிகளில் சுற்றித் திரியுங்கள், அவர்கள் ராஜா அதன் ஆசாரியர்களோடும் அதன் பிரபுக்களோடும் கூட சிறைப்பட்டு போவான். ஸோ இரட்டு உடுத்துறது வந்துட்டு எதனால் இரட்டு உடுத்தணும்? அங்கே ஒரு பெரிய சங்காரம் நடக்குது, ஒரு பெரிய துக்கம் நடக்குது. அதனால தான் சாக்லாத் இரட்டு உடுத்தி கொள்கிறாங்க. ஏசாயா 15:3 அதன் வீதிகளில் இரட்டை கட்டிக்கொண்டு எல்லாரும் அதன் வீடுகள் மேலும் அதன் தெருக்களிலும் அலறி அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவங்க அலறி அழுகிறது தான் எதை வச்சு பண்ணுறாங்க? இரட்டு கட்டி கொண்டு ஒரு பெரிய துக்கத்தில் துன்பத்தில் இருக்கிறதுனால தான் அவங்க இரட்டு சாக்லாத் உடுத்திக்கிறாங்க. எசேக்கியேல் 27:31 உனக்காக மொட்டையிட்டு இரட்டுடுத்தி கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். அவங்க இரட்டு உடுத்துறது வந்துட்டு எதை குறிக்குதுன்னு சொன்னால் துக்கம் கொண்டாடுறதை குறிக்கிறது தான் வந்துட்டு இரட்டு உடுத்துறதுக்கு சமம். ஸோ அந்த சூரியன் வந்து இரட்டு உடுத்தி கொண்டுச்சு அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கிற ராஜாக்கள்லாம் துக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். காரணம் என்னென்னா அவங்கெல்லாம் வந்துட்டு போர்களில் தோற்று போயிட்டாங்க, கான்ஸ்டன்டைன் கையில் மாட்டிக்கிட்டாங்க. சந்திரன் என்றால் அந்த நாட்டோட மத தலைவர்கள், ரிலீஜியஸ் லீடர்ஸை குறிக்கிறது தான் சந்திரன். ஏன் நம்ம சந்திரனை வந்துட்டு ரிலீஜியஸ் லீடர்ஸோட ஒப்பிடுறோன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலோட எல்லா பண்டிகைகளும் எதை குறித்த பண்டிகைகள்? சந்திரனை குறித்த பண்டிகைகள் தான். சந்திரனை வச்சு தான் ஒவ்வொரு பண்டிகையும் அவங்களுக்கு 7 பண்டிகைகள் இருந்துச்சு இல்லையா? ஒவ்வொரு பண்டிகையும் அவங்க சந்திரனை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியூமூன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஒரு பண்டிகையை குறித்ததான விஷயங்கள். சங்கீதம் 81:3 மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும்
எக்காலம் ஊதுங்கள். மாத பிறப்புன்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? நியூ மூனை தான் வந்துட்டு மாத பிறப்புன்னு சொல்றாரு. அடுத்து வந்துட்டு ஃபுல் மூனை பற்றி பேசுகிறார். மூனை பேஸ் பண்ணால் லூனார் கேலண்டர் தான் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் தேசத்தில் யூஸ் பண்ணாங்க. ஏசாயா 1:14, உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது, அவைகளை சுமந்து இழைத்து போனேன். மாத பிறப்புகள்னா நியூ மூன்னு சொல்றாரு. இந்த நியூ மூனோட அவர் எதை ஒப்பிடுறாரு? பண்டிகைகளை ஒப்பிடுறாரு. ஃபீஸ்ட்ஸ், அவங்களோட எல்லா பண்டிகைகளும் வந்துட்டு நியூ மூனோட ஒத்து போகுது. பண்டிகைகளை கொண்டாடுறதுக்கு லீடிங்கில் யார் இருக்கிறா? அந்த மத தலைவர்கள், அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. ஏசாயா 24:23, அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும். சந்திரன் கலங்கும்னு சொன்னாக்க அந்த நாட்டு மத தலைவர்கள் எல்லாம் கலங்கி போவாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். எசேக்கியேல் 32:7, உன்னை நான் அணைத்து போடுகையில் வானத்தை மூடி அதன் நட்சத்திரங்களை இருண்டு போக பண்ணுவேன், சூரியனை மேகத்தினால் மூடுவேன், சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும். தன் ஒளியை கொடாதிருக்கும்னா இயேசுவை பற்றி அவங்கள அறிவிக்கவே மாட்டாங்க. சந்திரன் ரத்தமயமாக மாறும்னு சொன்னாக்க அந்த மத தலைவர்கள்லாம் கொல்லப்படுறாங்கன்னு சொல்லி அர்த்தம். சந்திரன் தன் ஒளியை கொடுக்காது அப்படின்னு சொன்னால் மத தலைவர்கள் எல்லாம் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ண மாட்டாங்க, உண்மையான சுவிசேஷம் அங்கே இருக்காது அப்படின்றதுக்கான அர்த்தம். வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி, இதே மாதிரியான வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இந்த வசனங்களை நம்ம படிக்கலாம். ஏசாயா 34வது அதிகாரம் வசனங்கள் 4, 5, 6 படிக்கலாம். வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து வானங்கள் புத்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போலவும் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும். வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. இதோ ஏதோமின் மேலும் நான் சங்காரத்துக்கு நியமித்த ஜனத்தின் மேலும் அது நியாயம் செய்ய இறங்கும். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினால் பூரிக்கிறது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய குண்டியாக்களின் கொழுப்பினாலும் திருப்தியாகும். 34வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஏசாயா புஸ்தகத்தில் என்ன சொல்லப்படுது? வானங்கள் புஸ்தக சுருளை போல் சுருட்டப்பட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா காலத்திலையோ இல்லை அதுக்கு பின்னாடி இந்த தீர்க்க தரிசனம் வந்தப்பையோ எப்பயாவது வானங்கள் லிட்டரலாக சுருட்டப்பட்டதை நம்ம வசனத்தில் படிச்சிருக்கிறோமா? இல்லவே இல்லை. அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல, சர்வ சேனைனா வானங்களில் இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் விழுந்து போகும், அத்திமரத்தின் காய்கள் விழுகிறது போல விழுகும்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னைக்காவது இது விழுந்தது பழைய ஏற்பாட்டில் நம்ம நிறைவேறுதல் படிச்சிருக்கிறோமா? இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதுன்றதை நம்ம லிட்டரலாக பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? அதை எதற்கு ஒப்பிடுறாரு? என் பட்டயம் வெறி கொண்டது, இதோ ஏதோமின் மேலே நான் சங்காரத்தை வர பண்ணுவேன்றார். ஏதோம் தேசம் யாரோடது? ஏசாவோட தேசம் தான் ஏதோம் தேசம். சேயர் மலைன்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதோம் தேசம். இந்த ஏதோம் தேசத்தோட சங்காரம், அதோட அழிவை தான் வந்துட்டு வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டது. வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டதுன்னா ஒரு கிங்டம் கம்ப்ளீட்டாக தலைகீழாக மாறுதுன்னு சொல்லி அர்த்தம். ஸோ கான்ஸ்டன்டைன் டைமில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். அது பேகன் கிங்டமாக வந்துட்டு எத்தனை வருஷமாக இருந்துச்சு? கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு. 800 வருஷத்துக்கு மேலே அவங்க பாகால கும்பிட்ட ராஜாக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ ஆல் ஆஃப் அ சடன் ஓவர் நைட்டில் கான்ஸ்டன்டைன் ராஜா ஒரு சண்டையில் ஜெயிச்சுட்டு இது இனிமேட்டு பேகன் கிங்டம் கிடையாது, இது ஒரு கிறிஸ்டியன் கிங்டம்னு சொல்லி இமீடியட்டாக அரசாணை போட்டான். யாரும் கிறிஸ்தவர்களை கொல்லக்கூடாது, கொண்டீங்கன்னா நான் அவங்களை கொன்றுவேன்னு சொல்லி ஓவர் நைட்டில் சட்டம் போட்டோன்னா அந்த ராஜ்யத்தில் எவ்வளவு அமளியும் குழப்பமும் உண்டாயிருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவில் வந்துட்டு யாராவது ஒரு ராஜா திடீர்னு வந்துட்டு எல்லா இந்துக்களும் வந்துட்டு கிறிஸ்தவர்களாக மாறணும்னு சொல்லி ஒரு ரூல் போட்டால் எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அமளி தான் அப்போ உண்டாயிருந்துச்சு கான்ஸ்டன்டைனோட காலத்தில். ஸோ இதுதான் வானங்கள் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டது. இங்கே சுருட்டப்பட்ட வானம் எது? இது பேகன் ஹெவன்ஸ். இது பேகன் பொலிட்டிக்கல் ஹெவன் தான் கம்ப்ளீட்டாக சுருட்டப்பட்டது. இங்கே இதை எதுக்காக வந்துட்டு ஆவியானவர் கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதோமோட அழிவு. ஏதோமோட அழிவில் கொடுத்தது போல் ரோம ராஜ்யத்தில் அந்த பேகன் ரோமோட அழிவில் தான் வந்துட்டு வானம் புஸ்தக சுருளை போல சுருட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஏசாயா 51:6 கிட்டத்தட்ட இதே மாதிரி வசனம் இருக்குது. உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறிடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல ஒளிந்து போம், பூமி வஸ்திரங்களைப் போல பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒளிந்து போவார்கள்.
என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. Heavens will vanish away like smoke. இது ஏசாயா தீர்க்கதரிசனம் லிட்டரலாக நிறைவேறிச்சான்னு பார்த்தா இல்லை. இது ஒரு நாட்டோட அழிவை குறித்து தான் இயேசு இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுபோல் அத்தி காய்களை போல், அத்தி மரத்தில் இருக்கிற காய்களை போல் அந்த காய்கள்லாம் விழுந்துச்சு அப்படின்றதையும் பார்க்குறோம். அத்தி மரம்ன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது அரண்களை குறிக்கிறது. ஃபிக் ட்ரீ அப்படின்னா ஸ்ட்ராங் ஹோல்ட். அவங்களோட அரண்மனைகள், அவங்களோட நண்பர்கள் ராஜாக்களாக இருந்தாங்க, அவங்களாம் தங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம், இந்த ஸ்ட்ராங் ஹோல்ஸ், இது எல்லாத்தையும் கான்ஸ்டன்டைன் ராஜாவை வச்சு தகர்த்தெறிஞ்சார். அந்த பேகன் கிங்ஸ் ஒரு ஆள் கிடையாது. அந்த பேகன் கிங்ஸ், அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒரு ஆள் கிடையாது, நிறையா ராஜாக்கள் இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்தவ ராஜா இவன் ஒருத்தன் தான் இருந்தான். இவன் ஒருத்தனை வச்சு அத்தனை பேகன் ராஜாக்களையும் ஆண்டவர் இயேசு தகர்த்தெறிந்தார். அவங்களோட அத்தி மரங்களாகிய அவங்களோட அரண்களை எல்லாத்தையும் இயேசு தகர்த்தெறிந்தார். இதுக்கான வசனம் நாகும் 3:12 இருக்குது. உன் அரண்கள் எல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரங்களைப் போல் இருக்கும். உன் அரண்கள் எல்லாம், அரண்கள்னா ஸ்ட்ராங் ஹோல்ஸ். ஸ்ட்ராங் ஹோல்ஸ்லாம் எப்படி இருக்குமா? அத்தி மரங்களைப் போல் இருக்கும், ஃபேக்ட்ரியை போல் இருக்கும். ஸோ இங்கே வர ஃபேக்ட்ரி வந்து லிட்ரலான ஃபேக்ட்ரி கிடையாது. இங்கே வர அத்தி மரம் வந்துட்டு நேச்சுரலான அந்த அத்தி மரம் கிடையாது. இது அரண்களை குறிக்கிறது. ஓசியா 2:12 என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன், காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். இங்கே பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு? அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்குவேன்றார். அத்தி மரங்களை அவர் தான் படைக்கிறார் இல்லைங்களா? அவர் பாழாக்கி அவருக்கு ஏதாவது லாபம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அவர் படைத்த விஷயத்த அவரே பாழாக்குறதுல அவருக்கு ஏதாவது லாபம் இருக்குதா? ஒன்றுமே இல்லை. ஸோ இங்கே அத்தி மரங்கள்னு சொல்லி அவர் சொல்கிறது உண்மையான அத்தி மரம் கிடையாது. அந்த ராஜாக்களுடைய அரண்கள், ஸ்ட்ராங் ஹோல்ஸ், அவங்களோட அரண்மனைகள், அவங்களோட நண்பர்கள் ராஜாக்கள் அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்றதுக்கான அந்த அரண்களை குறிக்கிறது தான் அந்த அத்தி மரம். மலைகள் தங்கள் இடங்களை விட்டு அகன்றது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் இருக்குது. இந்த 6வது முத்திரையில் மலைகள் தங்கள் இடங்களை விட்டு அகன்றது அப்படின்னா ராஜ்யங்களோட வீழ்ச்சியை தான் இது குறிக்குது. தானியல் 2:35 நம்ம அந்த வானத்திலிருந்து உருண்டு வந்த அந்த கல்லை பற்றி நம்ம பார்க்குறோம். சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பெற்று அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதம்னா மவுண்டன், ஒரு பெரிய மவுண்டன் ஆச்சு அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் தானியல் 2:44 அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் தான் இந்த பர்வதம். பர்வதம் என்றால் ராஜ்யம் என்று அர்த்தம். A mountain, it means that an empire or kingdom, இல்லை ஒரு எம்பையரை குறிக்கிறதா ஒரு மவுண்டன். பர்வதம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம். எரேமியா 51:24-25 வசனத்தை பாருங்க. பாபிலோனை பார்த்து அங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? எரிந்து போன பர்வதம், பர்ன்ட் மவுண்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எரேமியா 51:24-25 பாபிலோனுக்கும் கல்தேயர் தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சியோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புகளுக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாரை பார்த்து எரிந்து போன பர்வதம்னு சொல்லி சொல்றாரு? பாபிலோன் ராஜ்யத்தை பார்த்து எரிந்து போன பர்வதம்னு சொல்லி சொல்றாரு. ஸோ பர்வதம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம். அதே போல இந்த 6வது முத்திரையில ஒரு வசனத்துல என்ன சொல்றாரு? குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு அப்படின்றத பார்க்குறோம். குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிலை வழிபாட்டு கோவில்கள் மூடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த பேகன் டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் கான்ஸ்டன்டைன் ராஜா மூடி போட்டான். இதைத்தான் வந்துட்டு குகைகளிலும் கண்மலைகளும் அவங்க ஒளிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு வசனம் ஏசாயால எழுதியிருக்குது. ஏசாயா 2வது அதிகாரம் வசனங்கள் 18-21 வரைக்கும். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம், பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும்
மூஞ்சூறுகளையும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவான். நல்லா கவனிச்சு பாருங்க, அதே மாதிரியான ஒரு வசனம். கண்மலைகளிலும் வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் புகுந்து கொள்வார்கள். புகுந்துக்கிட்டு என்ன பண்ணுவானா, தன்னோட சிலைகள் எல்லாத்தையும் அவன் தூக்கி எறிஞ்சிருவான் அப்படின்னு போட்டிருக்கு. ஏன் சிலைகளை தூக்கி போடுவான்னா, விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போகும்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். அவரு இந்த விக்கிரகங்கள் மேல நியாயம் தீர்க்கிறார். ஒரு ராஜ்யத்தை ஏன் ஏசப்பா கவிழ்த்து போடுறாரு? ராஜ்யத்தை கவிழ்க்கிறதுல அவருக்கு என்ன லாபம் இருக்கு? அந்த ராஜ்யம் அவருடைய ராஜ்யமா இல்லாம இருந்துச்சுனாக்கா அவர் அந்த ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டுவார். இந்த பேகன் ரோமுக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அந்த வெள்ளை குதிரையை அவர் அனுப்பினார். வெள்ளை குதிரையை அவன் கேட்கல. சிகப்பு குதிரையை அனுப்பி அவனை திருத்த பார்த்தாரு, அப்பையும் அவன் கேட்கல. அடுத்து கருப்பு குதிரையை அனுப்பி அவனை திருத்த பார்த்தாரு, அப்பையும் அவன் கேட்கல. அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை பேல் ஹார்ஸ் அனுப்பினார், அப்பையும் அவன் கேட்கல. அவன் கிறிஸ்தவர்களை கொண்டுகிட்டே இருந்தான். 5ஆம் முத்திரையில வந்துட்டு நம்ம பலிபீடத்தின் கீழே ஆத்மாக்களை பார்த்தோம். நிறைய கிறிஸ்தவர்களை கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். அவரு தன்னோட பிள்ளைகளுக்கு அவங்களோட ரத்தத்துக்காக பழி வாங்குறாரு. இதை தான் கான்ஸ்டன்டைன் ராஜாவை வச்சு அவர் பழி வாங்குறாரு. அந்த பேகன் கிங்ஸ் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி போடுறாரு. ரொம்ப வருஷங்கள் சண்டை நடக்குது. எல்லா சண்டையிலையும் ஜெயிக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் ராஜா ஒருத்தன் தான் ஜெயிக்கிறான். அந்நிய தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன் அப்படின்னு அவர் சொல்லி செய்கிற விஷயம் தான். அவரோட ஸ்டைல் எப்போதுமே அப்படிதான், சொன்னதை செய்கிறது தான் அவரோட ஸ்டைல். யாத்திராகமம் 12:12. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். நமக்கு தெரியும் 10 வாதைகளை பற்றி இல்லைங்களா? எகிப்தில் 10 வாதைகளில் 10வது வாதை என்னது? முதற் பேர்களை கொல்றதான் 10வது வாதை. ஆனால் முதற் பேரான பிள்ளைகளை அவர் கொன்னாருன்றது மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் அவர் பண்ணல. எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்தினேன் அப்படின்னு சொல்றார். அங்கே இருக்கிற விக்கிரங்கள் மேலே அவர் நீதியை செலுத்துவேன்னு சொல்லி அவர் அந்த முதல் பிள்ளைகளை வந்துட்டு கொல்றார். இது இன்னும் சில இடங்களையும் பைபிளில் ரெக்கார்டாக இருக்கு. என்னாகமம் 33:4. என்னாகமம் 33:4. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைச்சன் பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். அவர்களோட அந்த விக்கிரகங்கள் அந்த தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார் அப்படின்னு இருக்குது. ஸோ யாராவது சிலைகளை வச்சு கும்பிட்டா அந்த ராஜ்யத்தை கர்த்தர் வந்துட்டு அந்த சிலைகள் மேலே நீதி செலுத்தி அந்த ராஜ்யத்தை தூக்கி போடுவார். இப்போ 6ஆம் முத்திரைக்கான விளக்கத்தை பார்க்கலாம். எவ்வளவு வசனங்கள் பார்த்துருக்கோன்றது பார்த்தீங்க இல்லையா? ஸோ ஆவியானவர் வந்துட்டு இந்த முத்திரையில் வந்துட்டு காரணம் என்னன்னா, இது ஃபால் ஆஃப் பேகனிசம். அந்த பேகன் ரோமன் எம்பையர் வலு சர்ப்பம் வானத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமியில் விழுகுது. அதுக்கான நிறைவேறுதலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கிரேட் எர்த் குவேக், இந்த ஒரு பெரிய பூகம்பம் வந்துச்சு அப்படின்றத பார்க்குறோம். இந்த பூகம்பம் என்றால் என்ன அர்த்தம்? அந்த பேகன் ரோமன் எம்பையர், அதாவது வலு சர்ப்பம் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டு பூமியில் விழுகிறது. ஃபால் ஆஃப் பேகனிசம். இல்லைன்னா இன்னொரு விஷயத்தில் எப்படி சொல்லலாம்னா, கான்ஸ்டன்டைன்ஸ் கன்வர்ஷன் டு கிறிஸ்டியானிட்டி. கான்ஸ்டன்டைன் ராஜா அவன் வந்துட்டு கிறிஸ்தவனா மாறுறான். இயேசுவை எழுதிக்கிட்டு ஓவர் நைட்டில் ராஜ்யமே வந்துட்டு பேகன் ராஜ்யமாக இருந்தது கிறிஸ்தவ ராஜ்யமாக மாறுது. ஸோ அந்த சூரியன் வந்துட்டு சாக்குடை உடுத்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த பேகன் ராஜாக்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சந்திரன் ரத்தமயமாக மாறுச்சு அப்படின்றத பார்க்குறோம். அப்படின்னாக்கா அந்த பேகன் எக்லீசியா, அந்த பேகன் மத தலைவர்கள், இவங்க எல்லாத்தையும் அவன் கொலை பண்ணான். ஹெவன் டிபார்ட்டட் அ ஸ்க்ரோல், வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக அந்த பேகனிசம் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுச்சு. அவங்களோட பொலிட்டிக்கல் ஹெவன்ஸும் போயிடுச்சு, அவங்களோட ரிலீஜியஸ் ஹெவன்ஸும் போயிடுச்சு. ஸோ அவங்களோட அரசியல் அமைப்பு, அவங்களோட மத சார்ந்த அமைப்புகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக தகர்க்கப்பட்டது தான் வந்துட்டு வானம் புஸ்தகத்தை போல சுருட்டப்பட்டது. அவங்க குகைகளில் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்றதை பார்க்குறோம். இது அவங்களோட சிலை வழிபாட்டு கோயில்கள் எல்லாத்தையும் கான்ஸ்டன்டைன் வந்துட்டு பூட்டி போட்டோம். வசனங்கள்லேருந்தே ஆதாரங்கள் பார்த்தோம். அடுத்து இந்த மலைகள் இவைகளெல்லாம் தங்களோட இடத்துலேருந்து நகர்ந்தன. இது இந்த பேகன் ரோம பேரரசு. இந்த வலு சர்ப்பமானது கம்ப்ளீட்டாக தன்னோட இடத்துலேருந்து தள்ளப்பட்டு பூமியில் தள்ளப்பட்டுச்சு. தன்னோட வானம், அதோட பேகன் ஹெவன்ஸ், அதுதான் ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்தோட தலைமையிடம் அந்த சீசர் ராஜா. அந்த பதவியிலிருந்து அந்த பேகன் ராஜாக்களை ஏசப்பா கான்ஸ்டன்டைன் ராஜாவை வச்சு தள்ளிவிட்டார். இப்போ 6ஆம் முத்திரை இது என்னது? இது பேகன் ரோம பேரரசின் வீழ்ச்சி. அதாவது பேகனிசம் வலு சர்ப்பம் கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்டைன் ராஜாவால் தள்ளப்பட்டது. எந்த வருஷம் இது நிகழ்ந்தது? 313 ஆரம்பித்து 395 வரைக்கும். 313 தான் அவன் ஜெயிச்சு வந்து ஈடிக்ட் ஆஃப் மெலான், ஈடிக்ட் ஆஃப் டாலரேஷன் அவன் போடுறான். கிறிஸ்தவர்களை கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிடுறான். பெரிய ராஜாவாக இருந்து, எனக்கு ரோம் பிடிக்கலப்பா, நான் கான்ஸ்டன்டைனுக்கு போகிறேன், நான் கான்ஸ்டன்டினோபிள் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றிட்டு போகிறான். அவன் மேற்கு ரோம ராஜ்யத்துலேருந்து கிழக்கு ரோம ராஜ்யத்துக்கு அவன் கிளம்பி போயிடுறான்.
அதுக்கப்புறம் அவனை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய ராஜாக்கள் வராங்க. அதில் ஒரு ரொம்ப நல்ல ராஜா இருந்தான், தியோடோசியஸ்னு அவனோட பேர். அவனுக்கு தியோடோசியஸ் த கிரேட் இல்லை தியோடோசியஸ் ஒன்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் ரொம்ப ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக இருந்தான். இவனாவது அந்த பேகன் அந்த டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் பூட்டி தான் போட்டான். ஆனால் அந்த தியோடோசியஸ் அந்த சிலைகளை உடச்சி போட்டான். கிட்டத்தட்ட யோசியா ராஜா மாதிரி வந்துட்டு அந்த சிலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு உடச்சி போட்டான். இப்படி இவங்க ஒரு 2 ராஜாக்கள் ஓரளவுக்கு நல்ல ராஜாக்களாக இருந்தாங்க. கான்ஸ்டன்டைன் ஆரம்பத்தில் ஒரு நல்லெண்ணத்தில் தான் இதை பண்ணினா, பின்னாடி வந்துட்டு அவன் பின்வாங்கி போயிட்டானா அப்படின்றது நமக்கு சரியாக தெரியாது. ஞானஸ்நானம் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவன் வந்துட்டு வாய் விட்டு கேட்டான். இல்லைப்பா, ஞானஸ்நானம் கொடுத்தா அவன் பாவங்கள்லாம் கழுவ விட்டு போயிடும், நீ இதுக்கப்புறம் பாவம் பண்ணாக்க அது கழுவப்படாதுன்னு சொல்லி அவனை சாகிற வரைக்கும் ஞானஸ்நானம் கொடுக்காம கடைசி சாகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு செத்து போனவன் தான் கான்ஸ்டன்டைன் ராஜா. ஆனால் அவனுக்கு அப்புறம் அந்த தியோடோசியஸ் உண்மையில வசனம் தெரிஞ்ச ஒரு ராஜா. அவன் இந்த பேகன் டெம்பிள்ஸ் கான்ஸ்டன்டைன் போட்டு வச்சிருந்தெல்லாம் திறந்து சிலைகளெல்லாம் உடச்சி போட்டான். நிறையா சிலைகளை உடச்சி போட்டான் தன்னால் முடிஞ்ச வரைக்கும். ஆனால் அதுக்கப்புறமும் சாத்தான் வந்துட்டு பின்வாங்க வச்சுட்டான் ராஜ்யத்தை. மீதி அரசர்கள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. குறிப்பாக ஒருத்தன் ஜூலியன் த அப்போஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தான். இந்த ஜூலியன் த அப்போஸ்டேட் என்ன பண்ணால், திரும்பவும் இந்த பாகால் வழிபாடை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணான். ஆனால் அவனையும் ஏசப்பா தூக்கி போட்டார். அதுக்கப்புறம் ராஜ்யம் திரும்பவும் கெட்டு போயிடுச்சு. இயேசுவை அறிஞ்ச அந்த ராஜ்யம் திரும்பவும் கெட்டு போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு 6வது வயலில் வந்துட்டு நம்ம இந்த பேகனிசம் வலு சர்ப்பம் விழுந்து போனதை வந்துட்டு பார்க்குறோம். இந்த ஜூலியன் த அப்போஸ்டேட் இவங்க எல்லாருமே வந்துட்டு பேகனிசத்தை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. தியோடோசியஸ்ன்ற ராஜா இவன் என்ன பண்ணான்னு சொன்னாக்க, அந்த சிலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணது மட்டும் இல்லாமல் வெஸ்டல் வர்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. ராஜாக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அவங்களோட ராஜ்யம் நீடிக்கணுன்றதுக்காக கொஞ்சம் பெண்களை பிடிச்சி வச்சு அவங்கள கல்யாணம் பண்ண விடாமல் ராஜாக்காக எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட கத்தோலிக்க சபையில் இருக்கிற அந்த கன்னியாஸ்திரிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதோட ஒரு பழைய விஷயந்தான் வெஸ்டல் வர்ஜின்ஸ்னு சொல்லுவாங்க. வெஸ்டல் வர்ஜின்ஸ் இவங்களெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேண்டாம், இனிமேட்டு இப்படி ராஜாவுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதெல்லாம் தப்பு, நீங்கள் போய்ட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பி விட்டுட்டான். ஸோ இந்த மாதிரி வசனத்தின்படி ஓரளவுக்கு நல்லபடியாக இருந்தவன் தான் அந்த தியோடோசியஸ் ராஜா. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ராஜாக்கள் எல்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனால் இந்த ஒரு முத்திரையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டன்டைன் ராஜா ஐரோப்பா முழுக்க பிடிக்கிறான். ஐரோப்பா முழுக்க பிடிச்சிட்டு, எனக்கு ரோம் பிடிக்கல, நான் வந்துட்டு இனிமேட்டு இஸ்தான்புலுக்கு போகிறேன், அதுக்கு நான் என் பேர் வச்சுக்கிறேன், டர்க்கியோட கேபிட்டல் இன்னைக்கு இஸ்தான்புல், அதுக்கு அவன் தன்னோட பேரை வச்சுட்டான், கான்ஸ்டன்டினோப்பிள் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டு போயிட்டான். போனோன்னே என்னாச்சு, தடை செய்கிறவன் எடுபட்டு போனான். ரோமில் தடை செய்கிறவன் இருந்தான். ரோமில் தான் அந்தி கிறிஸ்து வரணும். ரோமில் அப்போ தடை செய்கிறவனா சீசர் ராஜா இருந்தான். ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான், இவன் தடை செய்கிறவன் வசனம் வந்துட்டு நிறைவேறியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. வசனம் நிறைவேறதுக்கு கான்ஸ்டன்டைன் ராஜா என்ன பண்ணிட்டான், ரோம்லேருந்து கிளம்பி நேராக கான்ஸ்டன்டினோப்பிள் போயிட்டான். அங்கே பெரிய பவர் வேக்கும் வந்துருச்சு. 1000 வருஷமாக அரசர்கள் இருந்த அந்த இடத்துல அரசர்கள் இல்லைனாக்க அங்கேருந்து அந்த பணம் படைத்தவர்கள், அந்த நோபல்ஸ் பிரின்சஸ், அவங்களுக்கு இடையில சண்டை வரப்போ யாராவது ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு வேணும். அப்போ பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எழுமன் அந்த சின்ன கொம்பு தான் ரோமில் இருந்த பிஷப், அந்த போப்பாண்டவர்னு இன்றைக்கி சொல்கிறோம். இவன் போனது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 320களில் கிளம்பி போயிட்டான். அடுத்த சில வருஷங்களில் வந்தவன் தான் அந்த போப்பு. தடை செய்கிறவன் எடுக்கப்பட்டு போனது இந்த கான்ஸ்டன்டைன் ராஜா கிளம்பி போனதுனால அப்போ தான் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர்லேருந்து ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு புதுசாக. இது கான்ஸ்டன்டைன் ராஜாவால் வந்தது. ஸோ இந்த முத்திரைக்கான தெளிவான ப்ரூஃப் இங்கே இருக்குது. கான்ஸ்டன்டைன் ராஜா யார், அவன் போட்ட அந்த ஈடிக்ட் ஆஃப் மெலானை பற்றி இருக்குது. அவனுக்கு அடுத்து வந்த ஒரு நல்ல ராஜா தியோடோசியஸ் பற்றி எழுதியிருக்குது. அடுத்து இந்த ரோமன் எம்பையரில் பேகன் மக்களை வந்துட்டு எப்படி இந்த கிறிஸ்தவ ராஜாக்கள்லாம் கொண்டாங்க. ஸோ ஆண்டவர் பழி வாங்க ஆரம்பிச்சிட்டார். என்னோட மக்களை நீ கொண்டதுக்காக உன்னோட மக்களை நான் கொல்றேன்னு சொல்லி சாத்தானோட பிள்ளைகளை கொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி கத்தோலிக்க சபையில் இருக்கிற அந்த கன்னியாஸ்திரிகள் வெஸ்டல் வர்ஜின்ஸ் இதை வந்துட்டு வேணான்னு சொல்லி தியோடோசியஸ் ராஜா எடுத்து போட்டான். எவ்வளோ பர்சிக்யூஷன்ஸ் வந்துட்டு இவங்க பேகன்ஸை பண்ணினாங்க. கிறிஸ்தவ ராஜாக்கள் அடுத்து பேகன் மக்களை வந்துட்டு எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்கன்னு இருக்கு. ஆன்டி பேகனிசம் பாலிசியெலாம் அவங்க கொண்டு வந்தாங்க. ஸோ இதுதான் இந்த வசனத்தோட நிறைவேறுதல். ஒரு ஷார்ட் ரீகேப் ஒன்று பார்த்துடலாம். இந்த பூமி அதிர்ச்சினா என்னது? இந்த பூமி அதிர்ச்சின்றது வந்துட்டு இந்த வலு சர்ப்பம் விழுந்து போகிறது தான் இந்த பூமி அதிர்ச்சி. ஃபால் ஆஃப் பேகனிசம் இல்லைன்னா கான்ஸ்டன்டைன் ராஜா கிறிஸ்தவனா மாறுறது தான் இந்த விஷயம். இதுதான் 6வது முத்திரையோட நிறைவேறுதல். இதோட ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்துக்கலாம். இதோட முத்திரைகள் 6வது முத்திரை முடியுது. 7வது முத்திரை எப்படி இருக்குதுன்னு சொன்னால் அது 7 எக்காலங்களாக அது டிவைட் ஆகியிருக்குது. ஸோ அந்த 7வது முத்திரையை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு எக்காலங்களாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். பிரேக்கப்